ஏங்க நம்மளோட லியோனார்டோ டா வின்சி இருக்கார்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ட கூட கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட மோனலிசா ஓவியத்த கூட வரைஞ்சாரு. அவரு வரைஞ்சது மோனலிசா ஓவியத்த யாரோ திருடிட்டு போயிட்டாங்களாமா. இப்பவா அப்படின்னு கேட்டா, இப்ப கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1911ல வந்துட்டு பாரிஸ்ல லூவே அப்படிங்கிற ஒரு இடத்துல மோனலிசா ஓவியத்த வந்துட்டு எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு வச்சிருந்திருக்காங்க. அப்ப யாரோ மோனலிசா ஓவியத்த திருடிட்டு போயிட்டாங்களாமா. ஆனா அதுக்கப்புறம் தான் மோனலிசா ஓவியமே வந்துட்டு ஃபுல்லா வேர்ல்டு வைட்ல ஃபேமஸ் ஆச்சாமா பாத்துக்கோங்களேன். ஆனா பிக்காசோவ கூட டவுட் பட்டாங்களாமா. இவரு தான் எடுத்திருப்பாருன்னு அங்க இருந்த போலீஸ் எல்லாம். ஆனா திருடனது யாருன்னு பார்த்தா ஒரு நார்மலான இட்டாலியன் பீப்பிள். அவர் பேர் வந்துட்டு வின்சென்சோ பெர்கியா. அவர் என்ன நினைச்சிருக்காரு, மோனலிசா ஓவியம் இட்டாலிக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அந்த ஓவியத்தை திருடிட்டு போயிட்டாரு. 2 வருஷம் மனுஷனை கண்ணிலே பிடிக்க முடியல, ஓவியத்தையே எடுக்க முடியல. ஆனா 2வது வருஷத்துல ஒரு ஆர்ட் கேலரியில போய் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தோம்னா, புளோரன்ஸ்ல இந்த ஓவியத்த விக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. அப்ப மனுஷன் மாட்டிக்கிட்டாரு. சொல்லப்போனா அவரு திருடுனதுக்கு அப்புறமாட்டு தான் இந்த ஓவியம் வந்துட்டு உலக புகழ் பெற்றதாச்சாம். ஒருவேளை அவரு திருடுனதுனால ஃபேமஸ் ஆயிருக்குமோ? தெர்ல. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ அதுக்கு முன்னாடி லைட்டா வெயில் தாங்க முடியாம கொண்டைய போட்டு வச்சிருக்கேன். இத இக்னோர் பண்ணிருங்க. இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே?